பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது. மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது. நீங்க எவ்வளவுதான் கிராண்டா செலிப்ரேட் பண்ணாலுமே ஏதாவது ஒரு குறை கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் பேசுவாங்க கண்டிப்பா, சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஆனா இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே மனசு நிறைஞ்சு போயிருக்கும். ஒரு பெரிய விஷயம் சாதிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கிராண்டா பண்ணி காசு வேஸ்டா செலவு பண்றதை விட இந்த மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு நாள் அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த பசங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ சில பேருக்கு பர்த்டேலாம் ஏன் வருதுன்னு இருக்கும். சேம் அதே தான் எனக்குமே. என் பர்த்டேக்கெலாம் நான் இன்னைக்கு தான் நமக்கு பர்த்டேவா அப்படின்னு தோன்ற அளவு கூட இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பர்த்டேலாம் வருதா போட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் நான். ஆனால் நிறைய பேர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. காசெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதில் நல்லா எஃபெக்ட் போட்டு இந்த டெக்கரேஷன் அதெல்லாம் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப்படி செலிப்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே. அண்டு என் பர்த்டேக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். நான் புது ட்ரெஸ் கூட போடுவேனான்னு எனக்கு தெரியாது. எப்பயாச்சும் இருந்தால் போடுவேன், இல்லைன்னா ஓகே அப்படின்னு விட்டுடுவேன். அதுக்கெலாம் நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கிடையாது. ஆனால் என்னால் முடிஞ்சால் ஒரு 3 பேருக்கு இல்லை 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அதுவே எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் என்னோட பர்த்டே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் பர்த்டே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்.